வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் பட்டர் எக் முகலாய். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் எக் முகலாய்க்கு 3 முட்டை வேக வச்சு வைக்கணும். இதில் ஒரு முட்டை ஸ்லைஸ் பண்ணி 2 முட்டை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆம்லெட் செய்யறதுக்கு ஒரு முட்டை உடைச்சு போட்டு இதில் துளி உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு முட்டையை நல்லா அடிக்கணும். அடுத்தது ஒரு தவாவை சுடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடித்து வச்ச முட்டையை தவாவில் ஊற்றணும். இந்த ரெசிபிக்கு நான் இரும்பு தவா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு தவா இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லையும் அது செய்யலாம். ஸ்லைஸ் பண்ண முட்டையை ஆம்லெட் மேலே வைக்கணும். ஒரு பக்கம் சுட்ட பிறகு மெதுவாக மறுபக்கம் திருப்பி ஆம்லெட் 2 பக்கம் சுட்ட பிறகு எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதே தவால 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் கரைஞ்ச உடனே இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 இதை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 2 தக்காளி பொடியாக நறுக்கினது இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு துளி மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் அதாவது மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மசாலாவை நல்லா நசுக்கணும். பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நீங்கள் மசாலாவை நல்லா நசுக்கலாம். மசாலா நல்லா வெந்த உடனே இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. தவாவை கழுவிட்டு அதே தவாவில் 1 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் கரைஞ்ச உடனே நறுக்கி வச்ச முட்டை துண்டுகளை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதையும் போட்டு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பட்டர் எக் முகலாயை அசம்பிள் பண்ண போகிறோம். ஆம்லெட் தயாராக இருக்குது. ஆம்லெட் மேலே செஞ்சு வச்ச கிரேவியை முழுசாக ஊற்றிட்டு அடுத்தது வறுத்து வச்ச முட்டை துண்டுகளை அதில் போட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி அது மேலே போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்கள் செய்யும்போது முக்கியமாக செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அருமையான பட்டர் எக் முகலாய் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். பார்க்கும்போதே நீங்கள் நினச்சிருப்பீங்க இன்னும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபி முட்டை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.